ஃபாத்திமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து ஸ்ப்ரிங்கான பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லா காயிட்டு எண்ணெய். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எந்த மிக்சியில் அரைச்சோமோ அந்த மிக்சியிலே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கையளவு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வந்து ஊற வச்சிடாதீங்க, அப்படியே ஒரு கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6லேருந்து 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துருச்சு. நம்மளோட பாஸ்தா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். விசில் வந்தோடனே உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாஸ்தா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த பாஸ்தாவை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.